இப்போ ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணலட்சணம் எது? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அன்பெல்லாம் இருக்கு, அன்பு, தாழ்மை, பொறுமை, இதெல்லாம் சரி, இதெல்லாமே எல்லாருக்கும் இருக்கே. பொறுப்பு, கீழ்ப்படிதல், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி பார்க்கலாம். எது தெரியுங்களா ரொம்ப ரொம்ப மிக முக்கியம்? தேவன் என்ன எதிர்பார்த்துன்னு இருக்கிறார்? வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 31:30. சௌந்தர்யம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அப்போ ஒரு குணலட்சணம் நம்ம சொல்லல, அதாவது நம்ம நிறைய பதில் வந்தது. ஆனா எந்த குணலட்சணத்தை தேவன் எதிர்பார்க்கிறார்? தேவனுக்கு பயப்படுற பயம் இது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மீதி எல்லாமே வந்துடும். நீங்க சொன்னீங்க பாருங்க அந்த லிஸ்ட், தாழ்மை, அப்புறமா அன்பு, அது எல்லாமே வந்துடும். ஆனா அது வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம். இந்த இடத்துல கர்த்தர் என்பது யாஹ்வே குறிக்கும். அப்போ இவருக்கு பயப்படுற பயம் இருந்ததுன்னா இது எல்லாமே வந்துடும். எதெல்லாம் வரும்? மீதி இருக்கிற எல்லா குணலட்சணங்கள். இதுதான் ஒரு ஸ்திரீக்கு இருக்கிற ஒரு அடிப்படையான ஒரு குணம்.